கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்கணுன்னே நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே கொண்டு வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பண்ணிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 16ஆந்தேதிக்கு. ஓகேவா, 16ஆந்தேதி ஓப்பன் பண்ணுறோம். 16ஆந்தேதி வந்து என்ன கம்பெனி, இன்றைக்கி வின்வின் கம்பெனி, நாளைக்கு வந்து சிறிசக்தி, செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி 433 ஆட்டம் நடக்குது. இந்த 433 ஆட்டோவுக்கான ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் ஆல்போர்ட் அண்ட் ஏபிபிசி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, மேக்ஸில் வந்து இப்போ வந்து நம்ம ஆல்போர்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஒரு 3 நாள் 5 நாள் 4 நாளாக 3 நாளாக வீடியோ போடல. ஓகே, வந்து இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிங்கிள் நம்பர் ஆல்போர்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து பவர் நம்பர் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, இது வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 809,978. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 809,978. ஓகேவா, முதலுக்கு 6 நம்பர், இந்த 6 நம்பர் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு வந்து எடுக்குவோம். 809,978. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம எடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 809 பை போட்டுக்கிறோம். 978 வந்து 3 நம்பர் போட்டுக்கிறோம். அடுத்தது அந்த பைங்கிற மாதிரி ஆப்ஷன் போட்டு மறுபடியும் அந்த அடுத்த 3 நம்பர் போட்டுக்கிறோம். இது வச்சு இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3. இந்த 3 வந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 3 அது பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 8. 3 8 தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, வீடியோஸ்க்கு மக்களே, நம்ம வந்து 809,978 வச்சு அடிக்கல, நமக்கு 3 8ன்னு கிடச்சிச்சு. 3ங்க நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்ட்லேயே சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 329 312. ஓகேவா, இந்த 6 நம்பர்ஸ் நான் நோட் பண்ணிங்க. 329 பை ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 312 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2. இது மேக்ஸிமம் தான் இது 2 நம்பர்ஸ் கூட வரது வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையானது ஆல்போர்டு பார்த்திங்கன்னா 2. ஓகேவா, 2 அதுக்கு பவர் நம்பர் 7. ஓகேவா, 2 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். மகளிர் நம்ம வந்து 329 வச்சு அடிக்கல, நமக்கு 2 7ன்னு கிடச்சிருச்சு. 2ங்க நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 834 0 20 இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 834 போட்டுக்கிறீங்க, பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 0 20 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7. ஓகேவா, 7 அதுக்கு பவர் நம்பர் 2. 7க்கு பவர் எடுத்துக்கிறோம். 7 2 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். நோட் பண்ணிங்க. மகளே, நம்ம வந்து 834 வச்சு அடிக்கல, நமக்கு 7 அல்லது 2 கிடச்சிச்சு. 2ங்க நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 475 528 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 475 528. ஓகேவா, சாரி, பை போட்டுக்கலாம், பை போட மாந்துட்டேன். அது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4. ஓகேவா, 4 அது பவர் நம்பர் 9. 4 பவர் 9. ஓகேவா, 4 9 அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். மக்களே, நம்ம வந்து 475 அடிக்கல, நமக்கு 4 9ன்னு கிடச்சி. 4 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 376 244 இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு பார்க்கலாம். ஓகேவா, 376 பை ஆப்ஷன் போட்டுக்கிறோம், 244. ஓகேவா, இது கிடைக்கக்கூடிய நம்பர் சொன்னோம்னா 2 தான் அதுக்கப்புறமா ஆல்போர்ட் நம்பர். அது பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 376 242 வச்சு எடுக்கையில் நமக்கு கிடைச்ச ஆல்போர்ட்னு பார்த்திங்கன்னா 2 அல்லது 7. ஓகேவா, நாளைக்கான ஆல்போர்ட்னு பார்த்திங்கன்னா 2 அல்லது 7 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாமல் இருந்தால் ப்ளே பண்ணிங்க. ஏன்னா ஸ்ட்ராங் நம்ம ஒரு 5 days எடுத்தோம், 5 days பாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நாளைக்கு 2 அல்லது 7 உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, மகளே, வந்து அடுத்து வந்து நம்ம ஏபிபிசி பார்க்குறோம். இது வந்து நம்ம வந்து வீக்லி செட் வச்சு தான் நம்ம ஏபிபிசி நம்பர் எடுக்கிறோம். ஓகேவா, நாளைக்கு வந்து சிறிசக்தி கம்பெனி நோட் பண்ணிங்க. சிறிசக்தி கம்பெனி என்ன வந்து எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே,
இது வந்து ஸ்ரீ சக்தி கம்பெனியில் நாளைக்கு வந்து வீக்லி செட் வச்சு எடுக்கையில் நம்ம வந்து 3 days செல் வச்சு நம்ம எடுக்கிறோம். சாரி மகளே, நம்ம வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 days செல் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி செட் நம்ம எடுத்துகிறோம். 3 days செல் வந்து 386 415. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 386. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசிஎஸ்சி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, 386 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 88. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கண்ட்ரோல் இருக்கிற 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிறோம். 3 நம்பர்ஸ் புள்ளி கண்ட்ரோல் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 எல்லாமே 0ன்னு தான் இருக்குது. 0 அதாவது பிரிச்சுக்கிறோம். 0 அடுத்து 0 தான். எப்படி பிரிச்சாலும் 0 தான் வரும். ஓகேவா? 3 நம்பர்ஸ் முதல் ஒரு 3 நம்பர்ஸ் 0 காட்டுது. ஓகேவா? இதான் நம்ம காட்டுறோம் ஏபிபிசி நம்பர். மகளே 386 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 88. ஓகேவா? திரும்பி பார்த்தீங்கன்னா புள்ளி கண்ட்ரோல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் 0. ஓகேவா? இது 0 வந்து எடுத்துக்கிறோம். மறுபடியும் 0 எப்படி பார்த்தாலும் 0 தான் வரும். ஓகே, டைம் இது எப்படி பார்த்தாலும் 0 தான் ஒரு ஏபிபிசி மேட்ச் பண்ணாலும், அதனால் நம்ம 0. மகளே 386 வச்சு அடிக்க நமக்கு 0 தான் கிடச்சிச்சு. ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிட்டு பார்த்துங்க. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 848. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 848 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 88. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலுக்கு நம்ம 945 வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 94. அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 45. அண்ட் அடுத்த ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா 95. ஓகேவா? 95 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர். 94 45 95. மகளே நம்ம வந்து 848 வச்சு அடிக்கையில் நமக்கு 94 45 95 கிடச்சி. 45 பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிது. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 416. முதல் 3 வருஷம் 416. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 416 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 88 போட்டுக்கிறோம். ஓகேவா? 425 புள்ளி கண்ட்ரோல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 425. ஓகேவா? 425 இருக்குது. அதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். 42 25. அந்த ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா 45 42 25 45. ஓகேவா? மகளே நாளைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7 நமக்கு கிடச்சிருக்கு. ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 42 25 45 கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கையில் நாளைக்கு வந்து ஒரு 2 திரும்பி ரிட்டன் வரலாம். ஏபிபிசி கணக்கு பண்ணி பார்க்கையில் நமக்கு 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஏன்னா ஏபிபிசிலேயே 2 நம்பர் வருது மாதிரி இருக்குது. ஆல் போர்ட்லேயும் 2 கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? நம்ம வந்து 3 days வீடியோ போடல. நிறைய பேர் வீடியோ போடுங்க நீங்கள். எனக்கு டைம் பற்றல. இப்போ தான் நான் மெத்தட்ஸ் வந்து எடுத்தேன். ஆனால் 10 மணிக்குள்ளே வீடியோ போடணும். அதனால தான் நான் அவசரமாக எடுத்தேன். உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு கன்ஃபார்மாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? 42 25 அல்லது 45 மீண்டும் நாளைக்கு வர மாதிரி இருக்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது எடுத்துங்க. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க.